கரூர் மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கையெழுத்திட்டு முதலமைச்சராக இருந்து கையெழுத்திட்டு வழங்கிய அரசாணை எண் 352 வாங்கல் குப்பச்சிபாளையம் ஊராட்சி பட்டா எண் 24-23 வேலை உத்தரவு வழங்கப்பட்ட அதே இடத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உண்டான கட்டிடப் பணிகளை விரைவாக தொடங்க வேண்டும். 28ஆம் தேதிக்கு முன்பாக கட்டிடப் பணிகளை தொடங்கினால் 28ஆம் தேதி உண்ணாவிரதத்தை நாங்கள் விலக்கிக் கொள்வோம். அப்படி 27ஆம் தேதி வரை தொடங்கப்படவில்லை என்று சொன்னால் 28ஆம் தேதி திட்டமிட்டபடி உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெறும். காவல்துறை அனுமதி தரவில்லை என்றாலும் கூட அதையும் தாண்டி எங்களுடைய அறப்போராட்டம் நிச்சயம் நடைபெறும். நிச்சயமாக இந்த கோரிக்கையில் எங்களுடைய உயிரை நீத்தாவது வாங்கல் குப்பச்சிபாளையம் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டிடப் பணிகளை தொடங்குவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் போராடுவோம். 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தான் இன்று அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், கேட்கவில்லை. அம்மாவுடைய இயக்கத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அம்மாவுடைய இயக்கத்தில் என் வாழ்நாள் முழுக்க அம்மாவுடைய கரத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவன், அம்மாவுடைய தொண்டனாக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறது, மக்களுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. 2 அணிகளும் ஒன்றுபட்டு அம்மாவுடைய புரட்சித் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவர்களால் கட்டி காத்து வளர்க்கப்பட்டு 32 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றிய இயக்கம், தொடர்ந்து மக்கள் பணியாற்றி எனக்கு பிறகு 100 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆளக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த கருத்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வரவேற்கக்கூடியது. இணைவது கட்சிக்கும் தமிழகத்திற்கும் அரசுக்கும் நல்லது. எப்படி வரும் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 அணிகளும் ஒன்றுபட போகுது. ஒன்றுபட்டதுக்கு அப்புறம் ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 மீட்க போறாங்க. எப்படி இதெல்லாம் தேர்தல்